நாம் இன்று பாடம் 9 பார்க்க போகின்றோம். நான் புருஷோத்தமன். சித்திம்கள் சுமேரியன் தமிழ். சுமேரியர் பேசியது தமிழை, எழுதியது தமிழை என்று நாம் பாடம் சொல்லி வருகிறோம். அது நமது கருத்து, ஆராய்ச்சியின் பயன். நாம் சித்திம்கள் என்று சொல்லும் வாக்கியத்தை நாம் சுமேரியரிடத்திலிருந்தே எடுத்தோம். அதன் விவரம் இன்று காணப்போகிறோம். அத்துடன் பொறியியல் வரைபடங்களை போலவே சுமேரியரும் சிந்து சமவெளி மக்களும் பயன்படுத்தியுள்ளனர் தங்கள் எழுத்துக்களை, சித்திரங்களை என்று இன்று காணப்போகிறோம். ஒரு சில உதாரணங்களை அதற்காக காட்டப்போகின்றோம். முக்கியமாக சித்திம்கள் என்று சொன்னால் அதில் சித்திம் என்று இருக்கிறது, கல் இருக்கிறது. சித்திமை திரும்ப இரண்டாக பிரிக்கலாம். சித்து பிளஸ் திம்மி என்று தமிழில். ஆக தமிழில் சித்து பிளஸ் திம்மி பிளஸ் கல் என்று சித்திம்கள் என்று சொல்லலாம். இது சுமேரியரிடத்தில் இருக்கும் 3 சொற்றொடரை கண்டு நாம் அறியலாம். முதலில் சித்திம் என்பது பில்டர், ஆர்கிடெக்ட் என்பதை குறிக்கும். அவ்வகையில் அதனுடைய படக்குறியீடானது, ஆப்பு எழுத்தானது நீங்கள் உற்று காண்கையில் அது ஒரு ஃப்ளோர் பிளான் மாதிரியே இருக்கும். அது அல்லது ஒரு வீட்டினுடைய 4 மூலைகளும் நடுவில் ஒரு கதவு அமைப்பும் இருப்பது போல் ஒரு தோற்றத்தை என்னால் காண முடிகிறது. நீங்களும் அதை சரி என்று எடுத்துக்கொள்வீர்கள். அடுத்து சித்திம்கள் என்ற எழுத்து வடிவத்தை பார்த்தோம் என்றால் அதன் பொருள் சீஃப் பில்டர் என்று. அதனுடைய முதல் படம் ஃப்ளோர் பிளான் போலவே உள்ளது. அடுத்தது பார்த்தோம் என்றால் ஒரு அஸ்திவாரம் மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு கட்டிடத்தின் ஒரு முன் தோற்றம் போலவும் இருக்கிறது. அடுத்து படம் பார்த்தோம் என்றால் மகா சித்திம்கள், அது மாஸ்டர் பில்டர் என்று அறிய வருகிறோம். அதிலும் முதலில் ஃப்ளோர் பிளான் இருக்கிறது. அடுத்தது பார்த்தால் ஒரு பெரிய இடத்தினுடைய ஒரு அவுட்லைன் அது மாதிரியும் இருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய முந்தைய காலத்து, ஆரம்ப காலத்து பட எழுத்துக்களையும் பார்த்து இவற்றை நான் சரிபார்க்க வேண்டும். இருப்பினும் மேலை நாட்டவர் ஆப்பு எழுத்துக்கள் படங்களாக இருக்க வேண்டிய தேவையில்லை, இல்லை என்றும் சிலர் கூறுவர். இருப்பினும் இதை நான் ஒரு கவனிக்க வேண்டியது என்ற கருத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அத்துடன் சிந்து சமவெளியில் கன்கார்டன்ஸ் எண் 194 அதை நாம் கவனித்தோம் என்றால் அதனுடைய பொருள், கங்காலி அவர்கள் கொடுத்த பொருளான நகர், கால்வா, கீழ், மதகு என்ற பொருளை நாம் காணும் பொழுது அது ஸ்லூயிஸ் கேட் என்றே அறிய ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதனுடைய பட அமைப்பை பார்க்கும் பொழுது அது நமது ஏரிகளில், கண்மாய்களில் வாய்க்காலை திறக்க உதவும் ஒரு அமைப்பாகவே அழகான படமாக நமது பொறியியல் ஸ்கெட்சஸ், ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்கெட்சஸில் இருப்பது போலவே இங்கு அமைந்திருக்கிறது. ஆக சுமேரியரும் சிந்து சமவெளி மக்களும் தங்களுடைய படை எழுத்துக்களில் இன்ஜினியரிங், பொறியியல் சார்ந்த ஸ்கெட்சை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இது மிகவும் முக்கியமான கருத்து. ஏனெனில் ஒரு பட அமைப்பை பொறுத்து அதனுடைய பொருள் என்னவென்று தெரிந்தால் பிறகு அந்த பொருளில், அந்த பட அமைப்பில் வேறு எந்தெந்த இடங்களில் எவ்வாறு பயன்படுத்தினர் என்று நாம் எளிதாக அறிய வரும். நாம் முன்பே பார்த்தோம், ஆ என்பது ஆற்றை குறிப்பது போல ஒரு பட எழுத்தாக இருந்து பிறகு அது
ஆப்பெழுத்தாக மாறியது. அந்த படையெழுத்திலிருந்து ஓட்டத்தை காட்டும் ஒரு குறிப்பை நாம் ஆ என்ற ஆப்பெழுத்திலும் யூனிஃபார்மிலும் நம்மால் காண முடிகிறது. இவ்வகையில் மனிதனுடைய சிந்தனை நாம் 3000-5000 ஆண்டுகளுக்கு இடைவெளி பட்டிருந்தாலும் நமது சிந்தனை ஓரளவுக்கு ஒரே நிலையில் இருக்கிறது, ஒத்த காட்சியாக இருக்கிறது. தொல்காப்பியரும் அதையே சொல்வார். தெரியாத ஒன்றை மற்றவர் சொல்லிய ஒன்றை எவ்வாறு நாம் அறிய இயலும் என்பதற்காக ஒத்த காட்சி முறையை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பார். அதையே மலேசிய உலகநாதன் அவர்களும் அதை முன்வைப்பார். சுமேரியராகட்டும் சிந்துசமவெளி மக்களாகட்டும் இவர்கள் என்ன கூறினர் என்று நாம் அறிய ஒத்த காட்சி முறை அவர்களுடைய நிலையிலிருந்து நாம் காணுதல் வேண்டும். கெட்டிங் இன் டு ஒன்ஸ் ஷூ அந்த வகையில் கண்டால் நமக்கு பொருள் விளங்க வரும் என்ற ஒரு குறிப்பு முன்வைத்து பாடம் எண் 9 முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.